என்ன ரோசாப்பு, நம்ம வீட்ல 2 கல்யாணம் வரப்போகுதுல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. யாருக்கு? அஞ்சலிக்கும் ஆனந்துக்குமா? ஏங்க அதான் அஞ்சலி கல்யாணம் இப்ப வேண்டாண்டிட்டல்ல, உங்க தம்பியில 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அதத்தான் சொல்லியேன். ரோசாப்பு, ஆனந்துக்காவது பரவாயில்ல, சின்னவனுக்கு எதுக்கு இவ்வளவு அவசரம்? அவன் சின்ன பையன், பால் மனம் மாறாத பச்சை பிள்ளை. அவனுக்கு கல்யாணம் சொன்னா இந்த உலகமே சிரிச்சு விடும். ஏங்க அவர் என்ன சின்ன பிள்ளையா? நீங்க இப்படி சொல்லி இருந்தீங்கன்னா உங்களை பார்த்தா எல்லாரும் சிரிப்பாவே. உங்க தம்பிக்கு 25 வயசு ஆகுது, 5 வயசு இல்ல. இல்ல ரோசாப்பு, அவனை தொலைச்ச இடத்துலயே மனசு நின்னு போச்சு. அதனால அவனை பெரியவனாவே பார்க்க முடியல. இது வரைக்கும் அவன்கிட்ட ஒரு வேலை சொல்ல கூட மனசு வர மாட்டேங்குது ரோசாப்பு. ஏங்க அவர் வளர்ந்துட்டாரு, பெரிய பையனா ஆயிட்டாரு. நீங்க என்ன அவரை சின்ன பையனாவே பாக்காதுங்க. பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, அவிய சரின்னு சொல்லிட்டவன கல்யாணம் தான். என்ன அவிய சம்மதிக்கலையோ? வந்து பாக்கேன்னு சொல்லிருக்கவங்க தம்பிய. பார்த்த பிறகுதானே அவளுக்கு இஷ்டமா இல்லையான்னு தெரிய வரும். என் தம்பிக்கு என்ன குறைச்சல்? பார்க்காமலே கண்ணை மூடிட்டு பிடிக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆள் அழகா இருப்பான். அவனை பிடிக்கலன்னு யாரு சொல்லுவா? ஆனா என்ன, ரொம்ப சின்ன பையன். எனக்கு கல்யாணம் முடியும் போது நான் பெரிய பையனா இருந்தேன். அவன் என்ன சின்ன பையனா இருக்கானே, அதுக்குள்ள என்ன அவசர கல்யாணம்னு யோசிக்கிறேன். இதுல யோசிக்க என்ன இருக்கு? கல்யாணத்தோட நீங்களே இப்படிதானே இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு 25 வயசு தானே? ஆமா ரோசாப்பு, என் தம்பி ஒழுங்கா சாப்பிடாம கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைக்கேன். அதான் இப்படி நரங்கி போய் இருக்கான். பாவம் பிள்ளை, மனசு விட்டு எதையுமே சொல்ல மாட்டேங்க. கஷ்டப்பட்ட வீட்டுலதான் வளர்ந்திருக்கான். ஒழுங்கான சாப்பாடு இருந்திருக்காது. எப்படி எல்லாம் என் தம்பி கஷ்டப்பட்டானோ யாருக்கு தெரியும். நாங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 3 வேளை நல்லா சாப்பிட்டு வளர்ந்தோம். அது மட்டுமா, தோட்டத்துல என்ன இருந்தாலும் பிறக்கி சாப்பிட்டுருவோம். அவனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காதுல்ல. ஒரு வேளை சாப்பாட்டுக்கே பிள்ளை கஷ்டப்பட்டிருப்பான். அதனாலதான் என் அளவுக்கு அவன் விடயமா இல்ல, சின்ன பையன் மாதிரியே இருக்கான். ஏங்க உங்க கண்ணுக்கு தான் ஒரு சின்ன பையன் மாதிரி தெரியாரு. நாங்கெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பெரிய பையன் மாதிரி தான் தெரியாரு. எதுக்கு நீங்க இப்படி நினைக்கிறீங்க? கல்யாணம் முடியட்ட பாருங்க, நல்லா இருப்பாரு. ஆமா ரோசாப்பு, என் தம்பி அந்த பிள்ளைய ஆசைப்பட்டிருக்கான். இதுவரைக்கும் அவன் ஆசைப்பட்டு எதுவுமே கேட்கல. அதனால இது எப்படியாவது அவனுக்கு நிறைவேற்றி வைக்கணும் ஒரு அண்ணனா. ஏங்க உங்களுக்கு மட்டும் கடமை இல்ல, அந்த குடும்பத்துக்கே அந்த கடமை இருக்கு. எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றி வைப்போம். சரி ரோசாப்பு, அவிய பிடிக்குதுன்னு வந்து சொல்லணும். அதுக்காக காத்துட்டு இருப்போம். சரிங்க. என் பிள்ளைய எப்படியாவது என் தம்பிக்கு கட்டி கொடுத்துடலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுவும் நடக்காம போச்சு. என் பிள்ளைய என் தம்பிக்கு கட்டி கொடுத்திருந்தா இந்த வீட்டுல நல்லா வாழ்ந்திருப்பா. என் புருஷன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தாருன்னா என் பிள்ளைய தம்பிக்கு கட்டி வைமான்னு கேட்டிருப்பேன். இப்ப என்னால எதுவுமே கேட்க முடியாத மாதிரிலாம் ஆயிப்போச்சு. நான் போய் கேட்டிருந்தாலும் என் பிள்ளைக்கு வயசு வரலன்னு இருப்பாவ. தம்பிக்கு என்ன கொஞ்சம் பொறுமையா பொண்ணு பாப்பாவன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு சீக்கிரமா பொண்ணு பாப்பாவன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இனி நம்மளால என்ன பண்ண முடியும்? அவிய வீட்டுல ஒத்துக்கிடவே கூடாது. ஒத்துக்கிடாம இருந்தாவன்னா அவனும் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்றான். இப்படியே ஒரு 2-3 வருஷம் போயிட்டுனா என் பிள்ளைக்கு கல்யாண வயசு வந்துடும். இப்பதான் அவளுக்கு 18 வயசு ஆகுது. ஒரு 21னா கூட பரவாயில்ல, நான் தைரியமா கேட்டுருவேன். எல்லாத்துக்கும் என் புருஷன் ஒருத்தர் தான் காரணம். அவர் மட்டும் சரியா இருந்ததுன்னா நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மனுஷன் சரியில்லாம போனதுதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எதையுமே மன விட்டு யாருக்கிட்டையும் பேச கூட முடியல. என் வாழ்க்கை தான் அப்படி ஆயிட்டு, என் பிள்ளை வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். தெரியாத யாருக்கும் கட்டி கொடுக்கறத விட என் தம்பிக்கு கட்டி கொடுத்தா நல்லா பாத்துக்கிடுவான்னு நினைச்சேன். ஆனா நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காம போச்சு. இனி என்ன பண்றது? ஏங்க அந்த மாப்பிள்ளை பையனை போய் இன்னைக்கு பாத்துட்டு வந்துருமா? எங்க அக்காவும் வீட்டுலதான் இருக்கா. இதுக்காக அவளை இருன்னு சொல்லி உட்கார வச்சிருக்கேன். 3 பேரும் போய் பாத்துட்டு வந்துருமா? சரி தமிழ், பிள்ளைகிட்ட சொல்லிட்டியோ? நான் ஒண்ணு சொல்லல, எங்க அக்கா கிட்ட மட்டும் தான் சொன்னேன். அதான் எங்க அக்கா மாப்பிள்ளை பையனை நானும் பாக்கணும், கூட வாரேன்னு சொன்னா. 3 பேரும் அப்ப போயிட்டு வந்துருமா? சரி தமிழ், பிள்ளைகிட்ட இப்ப சொல்லாத. அங்க போயிட்டு வந்து பையனை பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுவோம். சரிங்க. தமிழ், எதுவும் வாங்கிட்டு போகணுமோ? அதெல்லாம் எதுக்கு, சும்மா போய் பாத்துட்டு வந்துருவோம். சரி தமிழ், உங்க அக்காவை வர சொல்லி போயிட்டு வந்துடலாம். சரிங்க, துர்காட்ட சொல்லிட்டு எங்க அக்கால கூட்டிட்டு வரேன்.
மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோம்னு சொல்லாத, வெளியே போறோம்னு சொல்லிட்டு வா. சரிங்க, சொல்லிட்டு கூட்டிட்டு வரேன். துர்கா, துர்கா. என்னம்மா? துர்காம்மா, நானும் பெரியம்மையும் அப்பாவும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேம்மா. வீட்டுல இருந்துக்கம்மா. சரிம்மா. படிச்சிட்டு இருக்கியம்மா? ஆமாம்மா. ஏமா ஒரு மாதிரி இருக்கா? முகலாம் வாடி போயிருக்கு. ஒண்ணும் இல்லம்மா, நல்லாதான் இருக்கேன். சரிம்மா, அப்ப இருந்துக்க, நாங்க போயிட்டு வரோம். என்னாச்சு பிள்ளை ஒரு மாதிரியா இருக்கா? எங்க போறிய, என்ன ஏதுன்னு கூட கேட்கவே இல்லையே. உடம்புக்கு எதுவும் சரியில்லையோ, வந்து கேப்போம். எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? ஏன் அத நினைச்சு நினைச்சு அழுகழுகையா வருது? பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்கவே கூடாது, அவரை பார்த்திருக்கவே கூடாது, அவர்கிட்ட பேசியிருக்கவும் கூடாது. எல்லாமே தப்பு தப்பா பண்ணி வச்சிருக்கேன். இனிமேலாவது கரெக்டா நடக்கணும். யாருகிட்டயும் பேசவே கூடாது, யாரையும் நம்பவும் கூடாது. எங்க போவோமா? சரி தமிழ், போலாம் வாங்க. துர்கா, துர்கா ஆண்டி, துர்காங்க. அவ ரூம்ல தான் இருக்கா. பெரியம்மா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? நேத்து தான் வந்தேன், துர்காவை கூட்டிட்டு வந்தேன், இங்க இருக்கேன். அப்படியே ஆண்டி, சரி சரி. சரிம்மா ஐசு, நீ துர்கா கூட போய் இருந்துக்க, நாங்க வெளியே போக வேண்டியதுக்கு போயிட்டு வந்துடும். சரி ஆண்டி, போயிட்டு வாங்க. 3 பேரும் அப்படி எங்க போறாங்க? கோயிலுக்கு போவாங்களோ? துர்காட்ட போய் கேப்போம். லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. அடடே, வாங்க வாங்க வாங்க. இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வருவீன்னு நினைச்சு கூட பார்க்கல. இருங்க, சேர் கொண்டு வர சொல்லி. எம்மா ரோசா, சேர் எடுத்துட்டு வாமா. இப்போ வந்துருவ, வார தெரிஞ்சிருந்தா முதல்ல முன்னே ஏற்பாடுலாம் பண்ணிருக்கலாம். இருக்கட்டும்மா, பரவாயில்ல. துர்கா, 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 துர்கா. இத்தனை நாள் கழிச்சு என்னை பார்த்த உடனே கட்டி பிடிச்சு துள்ளி குதிப்பானி ஓடி வந்தேன். என்னடி குனிஞ்சு உட்கார்ந்துருக்க? துர்கா, ஐயோ துர்கா, என்னாச்சுடி? என்னை பார்க்காத சோகமா இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? சரி சரி, அதான் நான் வந்துட்டேல, கண்ணத்தோட. என்னாச்சுடி? என்ன பிரச்சனை? இன்னைக்கு உங்க வீட்ல நான்வெஜ்ஜா? ஓ ஐஷு, எல்லாம் ஒன்னாலதான். ஐயோ, நானே இப்ப தானடி வந்தேன். என்னையும் சொல்றிய என்ன? எல்லாம் ஒன்னாலதான். நான் யாரு கூடயும் பேசவே மாட்டேன். சரி, அதுக்கு என்ன? இந்த உலகத்துல பேசுறது தப்பா? தப்புதான், எல்லாமே தப்புதான். என்னாச்சு துர்கா? ஆமா, இது யாரு? ஒன்ன மாதிரியே இருக்குது. உன் தங்கச்சியா தமிழே? இல்ல, இது என் அக்கா. அப்படியே 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கியே? ஆமா, நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். எங்க ரோசாவும் குசுப்பா இருக்க மாதிரி தான் இருக்கியே? ஆமா ஆமா. நீங்க வாரத முன்னகூட்டியே தெரிஞ்சிருந்தா எல்லாரையும் வீட்ல இருக்க சொல்லிருப்பேன். இப்ப எல்லாரும் தோட்டத்துக்கு அங்கங்கன்னு கிளம்பி போயிட்டாவ. பரவாயில்லக்கா, எல்லாரும் என்ன தெரியாதவங்களா? உங்க வீட்டுல நான் எல்லாரையும் பாத்திருக்கேன். அந்த பையனை மட்டும் தான் பாக்கல. கூட்டியல்னா பாத்துட்டு போயிருவேன். சரி சரி. ஏய் லட்சுமணா, கொஞ்சம் தம்பியை கூட்டிட்டு வாயா. சரிங்கம்மா. எல்லாம் ரோசா குசுப்பா சீக்கிரமா காப்பி கொண்டு வர சொல்லு. சரி, இப்ப கொண்டு வருவேன். எங்க எல்லாருக்கும் இஷ்டம் தான், சும்மா பையனை பாத்துட்டு போலாமே தான் வந்திருக்கோம். அப்படியே, சரி சரி. இப்ப பார்வையம்மாவை பாருங்க. இந்தாங்க காப்பி எடுத்துக்கிடுங்க. ஐஷு, நான் எங்க பெரியம்மா வீட்டுக்கு போனேன்ல. ஆமா, உங்க பெரியம்மா உன்னை திட்டாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல. அங்க ஒருத்தர் இருக்காருல்ல. ஒருத்தர் இருக்காரா? யாரு? உங்க பெரியப்பா, பெரியம்மா, அண்ணே 3 பேராச்சே. ஒருத்தர் இருக்காருன்னு சொல்றா. ஐஷு, உனக்கு தெரியாதோ? மேல் வீட்ல ஒருத்தர் இருக்காருல்ல. ஓஹோ, சூரியன். அவர் திட்டாங்க நீ அங்க போனதுக்கு? இல்ல. அவங்க அப்பா அம்மா யாரும் திட்டாங்களா? இல்லடி. வேற யாருடி திட்டினாங்க? யாருமே திட்டல. திட்டாததுக்கு இவ்வளவு அழுகையா? திட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் சொல்றது முதல்ல ஒழுங்கா கேளு. அவர் பஸ் ஸ்டாண்டுக்குலாம் வரும்போது நான் அவர்கிட்ட பேசாம தானே இருந்தேன். ஆமா, இப்ப அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சோடனே அழுகையா வருதா? நான் சொல்ல மாட்டேன் போ. சரி சரி, இதுக்கு மேல நான் எதுவும் பேச மாட்டேன், நீ சொல்லு. பேசுனா சொல்லவே மாட்டேன். சரிம்மா சொல்லு, வாய்க்கு பிளாஸ்டர் போட்டுறீ. எங்க பெரியம்மா வீட்டுல நான் உட்காந்து படிச்சிட்டு இருந்தேனா, அப்போ அவரோட அம்மா வந்தாங்க. என்ன பண்ணாத ஐசு? ஷோ, வாய மூடி தானே இருக்கேன். உன் கூடவா சொல்லக்கூடாது? சொல்லல. சரி, அவங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்க? அவருக்கு பொண்ணு பார்த்துட்டாங்களா. ஐசி, கல்யாணம் வரப்போதா? ஐஷு, அடிச்சிருவேன். ஐயோ துர்கா, அவருக்கு கல்யாணம் நடந்தா உனக்கு என்ன? என்ன எதுக்கு அடிக்க போறேங்கிறா?
உனக்கு ஒண்ணுமே தெரியாதோ? தெரியாதே. அங்க என்ன நடந்துச்சு? அங்க நடந்தது விடு ஐஷு. திருவிழால நம்ம ராட்டெல்லாம் ஆடணும்ல. ஏய், ராட் ஆடுனது நினைச்சு இப்ப உட்காந்து எதுக்கு எழுதிட்டு இருக்கா? அதுக்கு ஒண்ணும் அலையில. நம்ம அவருக்கு வீடெல்லாம் பார்த்து கொடுத்தோம்ல. அதுக்கு அழுகுறா? எனக்கு அழுகே வரலையே. வீட்டை கிளீன் பண்ணாம வச்சிருக்காங்களா? காலி பண்ண சொல்லிட்டாங்களா? போடி, என்னோட ஃபீலிங்ஸே உனக்கு புரியல. துர்கா, என்னடி சொல்ல வரா? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் ஒழுங்கா சொல்லு பாப்போம். போடி, எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். அவர் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, உனக்காக தான் வந்து பேசுறாருன்னு சொல்லி சொல்லி என் மனசை கேடுத்துட்டா. இப்ப அவரை மறக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க வீட்டுல என்னடான்னா அவருக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க. ஓஹோ, இததான் இவ்வளவு நேரம் சுத்தி சுத்தி சொன்னியா? ஒரே வார்த்தையை எப்படி சொல்லிருக்கலாம்ல? உனக்கு ஒண்ணுமே தெரியாதோ? நடிக்காத. உண்மையாவே தெரியலடி. உனக்குலாம் காதல் வந்தது அதிசயமா தான் இருக்கு போ. நானும் மனுஷிதானே ஐஷு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏய், ஒரு சூப்பர் ஐடியா. என்னது ஐஷு? நம்ம ரெண்டு பேரும் அவரோட கல்யாணத்துக்கு போவோம். போய் கல்யாணத்துல எப்படியோ நல்ல சாப்பாடு தான் போடுவாங்க. வயிறு மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். ஃபீலிங்ஸ் எல்லாம் போயிடும். மரியாதையா இங்க இருந்து கிளம்பி வாடிடல. எனக்கு இருக்க கோவத்துக்கு எதால அடிப்பேனே தெரியாது. ஏ துர்கா, உண்மையாவே லவ் பண்றியாடி? ஆமா. அப்ப சரி, கல்யாணத்தை நிறுத்திடலாமா? ஐஷு, அவருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தான். அவர்தான் ஒரு பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா. அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுல பேசி இருக்காங்களா. அப்படியா? அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாதே. துர்கா, நான் வேணா அவர்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம். ஏ லூசு, நீ அவரை லவ் பண்றேன்னு சொல்றேன்டி. வேண்டாம், அவர் தான் வேற பொண்ணு லவ் பண்ணியாருல. இனி சொல்லி என்ன ஆகுது? ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏ துர்கா, எதுக்கும் கேட்டு பாப்போண்டி. ஒண்ணும் வேண்டாம். இவன் தான் என் மகன், நல்லா பாத்துடுங்க. பையன் நல்லாதான் இருக்கான். ஆன்ட்டி, அங்கிள், இன்னைக்கு நம்ம வீட்டுல நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். அண்ணி, சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல. நாங்க இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறியோம். தம்பி, உங்க பேர் என்ன? என் பேரு சூர்யா ஆன்ட்டி. நல்லா இருக்குப்பா. எதுக்கு நிக்கிறிய? உட்கார வேண்டியதானே. பரவாயில்ல, இருக்கட்டும் ஆன்ட்டி. தமிழ், பையன் நல்லா இருக்கான்ல? ஆமாக்கா, நல்லா இருக்கான். சரி, மேல் கொண்டு என்ன பேசணுமோ அதை பேச வேண்டியதானே. சரிக்கா, நீ கொஞ்சம் பேசி பாரு. எங்களுக்கும் பையனை ரொம்ப பிடிச்சு போச்சு, உங்களுக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு. மேல் கொண்டு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டீங்கன்னா பேசியதை பேசிடுவோம். இங்க பாருமா, தமிழுக்கு அவளுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு தோணுதோ அதெல்லாம் செய்யட்டும். நாங்க அதுதான் வேணும் இதுதான் வேணும் கேட்க போறது கிடையாது. இதுக்கு முன்னால 2 மருமகள் என் வீட்டுக்கு வந்திருக்கா. 2 பொண்ணு ஒரே வீட்டுல தான் எடுத்தோம். அவகிட்ட நாங்க அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு கேட்கவே இல்ல. நாங்க கேட்காமலே 2 பொண்ணுக்கு 50-50 பவுன் நகை போட்டவ. அதனால இந்த பிள்ளைக்கு நாங்க அது வேணும் இது வேணும் கேட்க போறது இல்ல. உங்களால 50 போட முடிஞ்சாலும் போடுங்க, 5 பவுன் கூட போட முடிஞ்சா போடுங்க. நான் எதுவும் சொல்ல போறது இல்லையா. மருமகளுக்கு என்னென்ன செய்யணுமோ நான் செஞ்சுக்கிடுவேன். அப்படியே, ரொம்ப சந்தோஷம். ஏக்கா, எங்களுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என் பிள்ளை இப்பதான் 2வது வருஷம் காலேஜ் படிச்சிட்டு இருக்கா. அதுக்கு என்ன, கல்யாணம் முடிச்சிட்டு படிக்கட்டும். என் மகனே காலேஜுக்கு கூட்டிட்டு வந்துருவான். அது இல்லக்கா, இந்த 1 வருஷம் மட்டும் படிப்பு முடியட்டோன்னு பாக்கேன். வர மே மாசம் கல்யாணத்தை வச்சுக்கிடுவோமா? ரொம்ப நாள் இழுக்க மாதிரில இருக்கு. சரி பரவாயில்ல, உங்களுக்கும் பிடிச்சிருக்கு எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. நாளைக்கே பூ வச்சிருட்டுமா? சரிக்கா, வந்து வைங்க. காலேஜ் லீவு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்கு பிறகு பரீட்சை எழுத போயிருவா. அப்படியே பரீட்சை முடிஞ்சிட்டுனா 2 வருஷம் படிப்பு முடிஞ்சிருமா? இல்லம்மா, படிப்பு இன்னும் ஒரு 3 மாசம் இருக்கு. நம்ம மே மாசம் கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். மீதி 1 வருஷம் படிப்போம். உங்க வீட்டுல இருந்து படிக்கட்டும். 1 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் படிக்கணும்னு ஆசைப்படியாலும் படிக்கட்டும். நாங்க அதுக்கு குறுக்க நிக்க போறது கிடையாது. நாளைக்கு நாங்க எல்லாரும் வருவோம், பூ வச்சுட்டு வரோம். அப்படியாக்கா, எல்லாரும் வருவீங்களோ? ஆமா, நாங்க குடும்பத்துல எல்லாரும் வருவோம். ஏக்கா, சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணி வைக்கட்டுமா? சாப்பாடு நிச்சயத்துல சாப்பிட்டுக்கிடலாம். ஒரு காபி மிச்சர் வேணா வாங்கி போதும். அப்படியாக்கா, சரி, ரொம்ப சந்தோஷம்க்கா. அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா? சரி சரி, அப்ப சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஹலோ கதீர், என்னடா திடீர்னு போன் பண்ணிருக்க? சூர்யா, எங்கடா இருக்க? ஏன் கதீர், எது கேக்குற? ஆமா, நீ எங்க இருக்க? டேய், ரொம்ப அவசரம்டா. ஒரு முக்கியமான விஷயம். உன்னால உடனே வெளிய வர முடியுமா? டேய், நான் தோட்டத்துல இருக்கேன்டா. நீ எங்க இருக்க? நான் மார்க்கெட்ல இருக்கேன்டா, வர முடியுமா? ஏன்டா, நிறைய ஜாமான் வாங்கிட்டியா? கொண்டு வர முடியாதா? அதெல்லாம் இல்லடா, ஒரு அவசரம் வாங்க. கதீர், லட்சுமி அண்ணன் தோட்டத்துல இல்லடா.
அவரை பத்தி தான் உனக்கு தெரியுமேடா. நான் தோட்டத்துல அவர் வரும்போது இல்லைன்னா திட்டுவார்றா. அவரை சமாளிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். டேய் அது இல்லடா, நீ அன்னைக்கு சொன்னல செல்லமாட்ட ஹஸ்பண்ட் பார்த்தா என்கிட்ட சொல்லுன்னு சொன்னல, அவரே இப்ப நான் ஒரு வைன் ஷாப் பக்கத்துல பார்த்தேன். நீ வந்தா அவரை கப்பன அமுக்கிடலாம். அப்படியா? ஐயோ இப்ப வர முடியாதுடா. என்ன பண்றது?